மோடியின் நம்பிக்கைக்குரியவர். கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு ஆங்கிலம், இந்தி, தமிழ் என பல மொழிகளில் பதிலடி கொடுத்து எதிர்த்தரப்பை திணறடிப்பவர். முதல் முழு நேர பெண் நிதி அமைச்சர். மத்தியில் இருந்து கொண்டு எதிர்கட்சிகளை பந்தாடும் மதுரை பெண். அவர்தான் நிர்மலா சீதாராமன். 1959 ஆண்டு ஆகஸ்ட் 18 மதுரையில் பிறந்தார் நிர்மலா சீதாராமன். இவருடைய தந்தை சீதாராமன் இந்திய ரயில்வே துறையில் பணியாற்றியதால் ஆண்டுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியிருந்தது. பள்ளி படிப்பை முடித்து திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் நிர்மலா. இளம் வயது முதலே வீட்டில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் இளங்கலையோடு தன்னுடைய படிப்பை நிறுத்தி விடாமல் இந்தியாவில் புகழ்பெற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் நிர்மலா சீதாராமன். JNU பல்கலைக்கழகத்தில் அவர் படித்த நாட்கள் தான் அவருடைய அரசியல் ஆர்வத்திற்கு அச்சாரமாய் அமைந்தன. பல்கலைக்கழகத்தில் 1982 ஆண்டு நடத்தப்பட்ட மாணவர் சங்க தேர்தல் தான் நிர்மலா சீதாராமன் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. தேச விரோத கருத்துக்களை பேசிய மாணவர் அமைப்புக்கு எதிராக நிர்மலா செய்த தேர்தல் பரப்புரையும் அந்த நாட்களும் அவரை அதிக அளவில் சிந்திக்க வைத்தது. அரசியல் மட்டுமல்ல, அதே JNU பல்கலைக்கழகத்தில் தான் நிர்மலா தன்னுடைய வாழ்க்கை துணையான பிரபாகர் பரகலாவையும் சந்தித்தார். 1986 ஆண்டு இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது. தீவிரமான அரசியல் வாழ்வில் நிர்மலா சீதாராமன் அதுவரை காலூன்றாத நிலையில் நெடிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்த பிரபாகர் பரகலாவை மணந்தார். தன்னுடைய கணவருக்கு லண்டனில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் திருமணம் முடிந்த பிறகு நிர்மலாவும் அவரோடு லண்டன் சென்றார். அங்கு வீடுகளை அழகுபடுத்தும் பொருட்களை விற்பனை செய்பவராக பணியாற்றினார் நிர்மலா. பொருளாதார வல்லுநர்களோடு சேர்ந்து வேலை செய்தார். ஒரு கட்டத்தில் மீடியா ஆர்வம் தொற்றிக்கொள்ள உலக புகழ்பெற்ற BBC-யில் சேர்ந்து வேலை செய்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1991 ஆண்டு இந்தியா திரும்பிய நிர்மலா சீதாராமனுக்கு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் வர பாஜக மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்நிலையில்தான் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியில் நிர்மலா சீதாராமனுக்கு தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராகும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த வாய்ப்பு தான் நிர்மலாவுக்கு தீவிர அரசியல் பாதையை காட்டியது. அப்போது மத்திய அமைச்சராக இருந்த பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜுடன் நிர்மலா சீதாராமனுக்கு நட்பு ஏற்பட்டது. இந்த நட்பின் அடிப்படையிலும் சுஷ்மா ஸ்வராஜின் பரிந்துரையின் அடிப்படையிலும் 2006 ஆண்டில் பாஜகவில் சேர்ந்தார் நிர்மலா சீதாராமன். சேர்ந்த குறுகிய காலத்திலேயே தன்னுடைய திறமையான பேச்சாற்றலாலும் பாஜக மீதான கொள்கை பிடிப்பாலும் உயரிய பொறுப்புகள் இவருக்கு உடனுக்குடன் கிடைத்தன. 2010 பாஜகவின் தேசிய கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்றார் நிர்மலா சீதாராமன். சுஷ்மா ஸ்வராஜுக்கு பிறகு ஆளுமை மிக்க பெண்கள் கட்சியில் இல்லாத நிலையில் அந்த வெற்றிடத்தை நிர்மலா சீதாராமனை நிரப்பினார் என்று அப்போது கருத்து நிலவியது. 2010 ஆண்டுக்கு பிறகு மத்தியில் ஆட்சியை பிடிக்க செய்ய வேண்டியவற்றை செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டில் பாஜக இருக்க அடுத்த ஆண்டுகளில் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து பம்பரமாய் பாஜகவினர் சுழன்று கொண்டிருந்தார்கள். தேசிய செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் அனைத்து டிவிக்களிலும் தோன்றி பாஜகவை முன்னிறுத்தினார் நிர்மலா. மிகுந்த ஆக்டிவான செய்தி தொடர்பாளர் என பாஜக தலைவர்களை புகழும் அளவுக்கு செயல்பட்டார். பாஜகவின் தீவிர பரப்புரைகளால் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார் நரேந்திர மோடி. மத்தியில் மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் நிர்மலாவிற்கு முக்கியத்துவம் அதிகரித்தது. 2014 மத்திய வர்த்தக இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் நிர்மலா சீதாராமன். ஏற்கனவே பல எம்பிக்கள் அமைச்சரவை பதவிக்கு காத்திருந்த போது நிர்மலாவை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக்கி அமைச்சரவை கொடுத்தார் மோடி. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் கோவா மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அதனால் பாதுகாப்புத்துறையை மூத்த அமைச்சர் அருண்ஜேட்லி கூடுதலாக கவனிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒரு முழு நேர அமைச்சர் கூட இல்லையா என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கின. இது நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. இந்திரா காந்திக்கு பிறகு இந்திய நாட்டின் 2வது பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்வானார் நிர்மலா சீதாராமன். முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் என்ற பெயரையும் பெற்றார் நிர்மலா. மோடியின் தீவிர விசுவாசியாக இருந்த நிர்மலா சீதாராமன் அமைச்சரவையிலும் அவருடைய ஆஸ்தான முகமாக மாறினார். 2014 ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்றவுடன் உரைய வைக்கும் பனிப்பொழிவுள்ள சியாச்சினுக்கு சென்று ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார். அதேபோல 2017 தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் வந்த தசரா பண்டிகையை நிர்மலா சீதாராமன் ராணுவ வீரர்களோடு சியாச்சினில் கொண்டாடினார். இந்தியாவின் பாதுகாப்பில் எந்த அளவிற்கு உறுதிப்பாட்டோடு இருந்தாரோ அதே அளவிற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளிடமிருந்து பாஜகவை விட்டுக் கொடுக்காமல் உறுதிப்பாட்டோடு இருந்தார் நிர்மலா. கோபமான முகம், கூரிய பார்வை, அழுத்தமான சிந்தனை என
நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனின் அதிரடி பேச்சுக்களை யாரும் மறந்துவிட முடியாது. இந்நிலையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கிளம்பிய ரஃபேல் சர்ச்சை பாஜகவை எதிர்க்கும் மிகப்பெரிய ஆயுதமாக காங்கிரசுக்கு கிடைத்தது. பரப்புரைக்கு போகும் இடமெல்லாம் ராகுல் காந்தி இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்கி விளாசி தள்ளினார். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் பதிலடி கொடுத்தார் நிர்மலா. இந்த சமயத்தில் தான் நிர்மலா தலைமையிலான பாதுகாப்புத்துறைக்கு இடியாய் வந்து விழுந்தது புல்வாமா தாக்குதல். பாதுகாப்புத்துறையின் அலட்சியத்தால் தான் 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடினர். பதிலடி தாக்குதலுக்கு ஆயத்தமானது இந்தியா. புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்ட 12 நாட்களில் பாலகோட் துல்லிய தாக்குதலை நடத்தியது இந்தியா. இது போன்ற சூழல்களிலும் தளராத துறையை நடத்தினார் நிர்மலா சீதாராமன். ஆனாலும் நிர்மலாவுக்கு பாதுகாப்புத்துறை வேண்டாம் என்ற கருத்து பாஜகவில் உள்ள பலராலும் முன்மொழியப்பட்டது. 2019 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் பொறுப்பை ஏற்ற போது நிர்மலா சீதாராமனுக்கு என்ன துறை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போது நாட்டின் 4 மிக முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளில் ஒன்றான நிதித்துறை நிர்மலாவுக்கு வழங்கப்பட்டது. பாதுகாப்புத்துறையை ராஜ்நாத் சிங் எடுத்துக்கொண்டார். நிதித்துறை அமைச்சராகி முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருந்த நிர்மலா திடீரென முன்னாள் பிரதமர் மன்மோகனை சென்று சந்தித்தார். அவரிடம் நிதி தொடர்பாக ஆலோசனைகளை பெற்றார். இது காங்கிரசுக்கு மட்டுமல்ல, பாஜகவினருக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனாலும் இந்த ஸ்டண்ட் அந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாறி போனது. இந்நிலையில் பண மதிப்பிழப்பின் தாக்கமும் ஜிஎஸ்டியின் வடிவமும் நிர்மலா சீதாராமன் முன் சவால்களாக நின்றன. ஆனால் எந்த இடத்திலும் இந்த முடிவுகளை விட்டுக் கொடுக்காமல் மக்களின் அதிருப்திகளையும் எதிர்க்கட்சிகளின் தாக்குதல்களையும் மிக லாபகமாக கையாண்டார் நிர்மலா. ஒட்டுமொத்த தேசமும் பண மதிப்பிழப்பின் சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்திய பொருளாதாரத்தில் எந்தவித தாக்கத்தையும் பண மதிப்பிழப்பு ஏற்படுத்தவில்லை என்று நாடாளுமன்றத்தில் பேசி அதிரடியை கிளப்பினார். 2019 ஆண்டு நிர்மலா தாக்கல் செய்த பட்ஜெட் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்பட்டது. 2 மணி நேரம் 17 நிமிடம் பட்ஜெட் தாக்கல் செய்து நிர்மலா பேசிய போது ஒரு முறை கூட அவர் தண்ணீர் இடைவெளி எடுக்காமல் பேசினார் என்பதை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டு பாராட்டினார். தன்னுடைய கருத்துக்களில் தீவிர தன்மையோடு நிற்பதற்கும் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு அசராமல் கொடுக்கும் பதில்களுக்கும் எப்போதுமே பாஜகவால் பாராட்டப்படும் நிர்மலா சீதாராமன் அவ்வப்போது சர்ச்சைகளையும் சந்தித்து வந்தார். வெங்காய விலை உயர்வை பற்றி கேட்டபோது எங்கள் குடும்பத்தில் யாரும் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நிர்மலா சொன்னது, கொரோனா தொற்றுக்கு பிறகாக ஏற்பட்ட பணவீக்கத்தை நியாயப்படுத்தி பேசியது, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது இதற்கு காரணம் கொரோனா தான் என்றும் கொரோனா கடவுளின் வேலை என்றும் நிர்மலா சீதாராமன் பேசியது ஆகியவை சர்ச்சைக்குள்ளானது. சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவர சம்பவங்களும் பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவங்களும் நாடாளுமன்ற அவைகளை பற்ற வைத்தன என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு பிரதமர் மோடி இதை பற்றி பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு நாடாளுமன்ற அவைகளை முடக்கினர். இதனை சரியாக வேறு திசையில் எடுத்து சென்று எதிர்க்கட்சிகளை டைவர்ட் செய்தார் நிர்மலா. பாஜக எம்பிகளை மோசடி பேர்வழிகள் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்ததாக குற்றம் சாட்டினார். இதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார் நிர்மலா. மணிப்பூர் விஷயத்தை மறந்து எதிர்க்கட்சிகள் அன்றைய தினம் நிர்மலாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போனது. எப்போதெல்லாம் பாஜகவுக்கும் மோடிக்கும் சிக்கல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு படை தளபதியாக முன்னின்று போராடும் நபராகவே இருக்கிறார் நிர்மலா சீதாராமன்.